ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்க இன்னைக்கு நல்ல ஈஸியான மெத்தட்ல நல்ல டேஸ்ட்டா பட்டர் முறுக்கு எப்படி செய்றேன்னு பார்ப்போம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாவும் நல்ல கிரன்ச்சியாவும் வந்திக்குதுண்டு. இதில் வறுத்த அரிசிமா 2 கப் எட் பண்ணுறேன். நான் அதுவும் ரைஸ் ஃப்ளார். இது வந்து இடியாப்பத்துக்கு நீங்கள் எந்த அரிசிமா யூஸ் பண்ணுவீங்களோ அதே அரிசிமா எட் பண்ணுங்கள். இப்போ இது கூட வந்து 1 கப் கடலைமா, சில்லி பவுடர் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் எட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி எட் பண்ணுங்கள். 1 டீஸ்பூன் சால்ட் எட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஓமம் தான் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி எட் பண்ணேன். உங்களுக்கு ஓமத்துக்கு பதிலாக சீரகமும் எட் பண்ணேலும். பட்டர் வந்து 2.5 டேபிள் ஸ்பூன் எட் பண்ணணும். இந்த பட்டர் சரியாக 40 கிராமிக்கும். இன்க்ரீடியண்ட் அளவுகள் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிராம்டு அளவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்றைய தான் என்னோட ரெசிபி ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சலிக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுறேன் எல்லா ரெசிபியும் நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டில் வந்து காட்டும். பாருங்கள், இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ இந்த பட்டர் வந்து இந்த மாவோடு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் எட் பண்ணிட்டு நல்லா சாஃப்டான டோவாக இதை நீட் பண்ணி எடுத்துக்கணும். நான் ஃபஸ்ட்டுக்கு 1 கப் வாட்டர் இதில் எட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எட் பண்ணி நல்லா நீட் பண்ணி எடுக்கிறேன். அதுக்கப்புறமா இன்னொரு 1/2 கப் எட் பண்ணிக்கிறேன். எல்லாம் இதில் 1.5 கப் வாட்டர் எட் பண்ணிவிட்டு இது நல்லா சாஃப்டான டோவாக நீட் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் கட்டாயம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே நல்லா பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட நீங்கள் பயப்படாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே இன்க்ரீடியன்ட் அளவுகளை வச்சு இதே மெத்தடுக்கு நீங்கள் ட்ரை பண்ணினேன்டா முறுக்கு கடையில் வாங்கின மாதிரியே நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் போட்டிக்கிறேன். ஸ்வீட் ரெசிபி மட்டும் இல்லை, டின்னர் ரெசிபிஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய கேக் வெரைட்டி இந்த மாதிரியான நிறைய ரெசிபிஸ் எல்லாம் போட்டிக்கிறேன். அந்த ரெசிபி லிங்க் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், இதில் சரியாக 1.5 கப் வாட்டர் எட் பண்ணிட்டு நல்ல சாஃப்டான டோவாக நீட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இதில் பார்க்க குலைக்க விளங்கும். இது மிச்சம் வந்து லூஸான தன்மைக்கு மீக்கப்படாது. இந்தமா அதே மாதிரி மிச்சம் இறுக்கமாகவும் மீக்கப்படாது. நான் இந்த முறுக்கு செய்கிறதுக்கு இடியாப்ப உரல் தான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து இந்த மாதிரி ஸ்டார் அச்சை போட்டு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான என்ன டிசைனுக்கு வேணும்னாலும் முறுக்கு செய்யலாம். நான் இன்றைக்கி இந்த கோயில் முறுக்கு மாதிரி ரவுண்டுக்கு சுற்றி தான் செய்ய போகிறேன். இப்போ இதை இதில் எட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதை சுற்றி விடுறேன். ட்ரேயில் வந்து நான் பெருசாக ஆயில் ஒன்றுமே அப்ளை பண்ணல. சும்மா இந்த மாதிரி நார்மலாக ட்ரேயை வச்சு தான் சுற்றி விடுறேன். இதில் ஆயில் அப்ளை பண்ணாமைக்கு இந்த மாதிரி சுற்றி விட்டு நீங்கள் முறுக்கு எடுக்க கொள்ளைக்குமே இது ஒட்டாமைக்கு தான் வரும். நீங்கள் எல்லா முறுக்கையும் ஒரே அடியாக சுற்றி வைக்க தேவையில்லை. ஆயிலுக்கு போடுறதுக்கு தேவையான அளவு மாதிரி நீங்கள் முறுக்கை சுற்றி விட்டுட்டு ஆயிலுக்கு போட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் இதே ட்ரேயில் வந்து நான் முறுக்கை சுற்றி விட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் எல்லா முறுக்கையும் சுற்றி விட்டதுக்கு அப்புறமா இதை அப்படியே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, அப்போ தான் இது உடையாமைக்கு வரும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த முறுக்கை போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். முறுக்கு ஃப்ரை ஆகும்போது இங்கால 1 டீஸ்பூன் சால்ட் எட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் எட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். முறுக்குக்கும் மேலுக்கும் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு. இதில் உங்களுக்கு விருப்பம்னால அஜினமோட்டோ எட் பண்ணி இந்த முறுக்குக்கு மேலே போட்டாலும் இது நல்லா இருக்கும். நான் பொதுவாக அஜினமோட்டோ வந்து இதுக்கு எட் பண்ணுறது பொதுவாக எல்லோரும் சொல்லுவாங்க சரியில்லை அப்படின்ட்டு. அதனால் வந்து நான் எட் பண்ணலை. உங்களுக்கு விருப்பம்னால் எட் பண்ணலும். இந்த முறுக்கில் பாருங்கள், இது நல்லா ஃப்ரை ஆகி இந்த ஆயில் வைக்கிற அந்த பபுள்ஸ் எல்லாம் நல்லா குறைஞ்சிக்குது. அதுக்கப்புறமா இதை அப்படியே நான் வேறையாக எடுக்கிறேன். பாருங்கள், இது இந்த பொரியிற சத்தம் குறைஞ்சி இந்த பபுள்ஸ் எல்லாம் இறங்கினாலே இந்த முறுக்கு வந்து நல்லா பொரிஞ்சிக்குது அப்படின்ற அர்த்தம். இது ஆயிலிருந்து இறக்கின உடனே வந்து நான் இதுக்கு மேலே இந்த சில்லி பவுடர் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த சால்ட்டின் சில்லி பவுடரையும் அதை இதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறேன். நீங்கள் ஆயிலிருந்து எடுத்த உடனே இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணினால்தான் இந்த சில்லி பவுடர் இந்த முறுக்கில் நல்லா பிடிச்சிருக்கும். இது ஆயில் இந்த சூடு ஆறுனதுக்கு அப்புறமா வந்து இந்த முறுக்கு சூடு ஆறுனதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் சில்லி பவுடர் எட் பண்ணினேன்றால் இந்த சில்லி பவுடர் வந்து முறுக்கில் பிடிக்காது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா முறுக்கையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இது நல்ல பர்ஃபெக்டாக நல்ல கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வந்திக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இது நல்ல டேஸ்ட்டாக வரும். இது மாதிரி நிறைய ரெசிபி போட்டிக்கிறேன், மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சலிக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.